குப்தா அவளும் இந்த திருச்சி சாதனம் சேர்ந்துக்கிட்டு இதை பணம் கட்டி அறகுறை ஆட்டம் ஆடுது. பிரச்சாரம் பண்ணாலும் வருமானம் வரும். தொழில் தான், பாலியல் தொழில் தானே. சொசைட்டியோடைய அந்த ரெக்கக்னிஷன் இதில் கிடைக்கும் சொல்லி இப்போ 2 துண்டு விட்டுக்கானாட்டா இருக்கு. இந்த தண்ணி பாட்டிலில் போட்டு மூடிட்டோம்னு வச்சுக்க, இந்த கிடக்கிற தண்ணியிலே செத்து போயிடும். ஒற்றைப்பாலினங்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. இவங்க வீட்டில் பிள்ளைங்க எப்படி திருப்பி வளரும்? பேடாகிடாது. அம்மா ஒரு பக்கம் இருக்குது, அப்பா ஒரு பக்கம் இருக்குது. ஐயோ அந்த ரவுடி பேபி சூர்யான்னு சொல்கிறாங்களே, ஃபஸ்ட்டு படுத்து வீடியோ போடுறவங்களுக்கு 30,000 ரூபா. ஹனிமூன் வீடியோ கேரளாவில் ஏற்றி விட்டு அடுத்த நாள் தார் ஜீப் வாங்க போனாங்க. பாவைய ஆனந்தமே இல்லை. இப்போ ஒரு பொம்பளை பிள்ளை இருக்காங்க வீட்டில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேலைக்கு போய் பியூட்டி பார்லர் வைக்கிறேன். அடுத்து என்ன செய்யறது? பிரேடிங் பண்ண போகிறேன். அடுத்து ஆரியோ ஒர்க் பண்ண போகிறோம். இப்படி தான் இதெல்லாம் பிஸ்னஸா? போய் ஏஎஸ்க்கு படி, குரூப் ஒன்று படி, ஏதாவது ஓர வாய்ப்பு நாங்கள் படிக்கிறதுல காட்டுறதுல லட்சம். சார் வணக்கம். வணக்கம். இப்போ இந்த குப்தா அவளும் இந்த திருச்சி சாதனம் சேர்ந்துக்கிட்டு இதை பணம் கட்டி அறகுறை ஆட்டம் ஆடுது. தனியாக அதுக்குன்னு அவங்க பேர்லேயே சொந்தமாக ஒரு ஆப்பு பாரு. என்ன நம்ம ஐயா அப்பா அவங்க பேர்லேயே ஒரு ஆப் வச்சு இப்போ உங்களுக்கு ஏற்றுவோம் சார். தமிழ்வேந்தன் அவர்களுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு அவங்க சொல்லணும்னா நீங்கள் அவங்களுக்கு ஒரு 6,000 ரூபாய் கொடுக்கணும். 6,000 எனக்கு அப்படி ஒன்றும் வாழ்த்து சொல்ல வேண்டாம். நான் 5,000 செலவு பண்ணி 50 பேர் வச்சுக்கணும் பிறந்தநாள் வாழ்த்து கொண்டாடுவேன். 5,000 செலவு பண்ணி கொண்டாடிட்டு போவேன். வாழ்த்தே வேண்டாம். என்ன நீ எல்லாம் வாழ்த்தியா நான் வாழ போகிறேன்? தரத்திரம் முடிச்சதில்ல. இல்லை இது இப்போ ஒரு பெரிய ஃபேண்டசி ஆகிட்டு தம்பி. இப்போ தமிழ்நாட்டில் ஜிபி முத்துன்னு ஒருத்தர் தெரியிருப்பீங்க, லெட்டர்லாம் படிப்பார். இப்போ அவரை படாத பாடுபடுத்தி குலசேகரப்பட்ட போலீஸ் ஓட விட்டுட்டுருக்காங்க. நம்ம வாட்டர் பழம், தண்ணி பழம், நீங்களே பெட்டி எடுத்துருப்பீங்க. தண்ணி பழத்தெல்லாம் தூக்கி கொண்டு வச்சு நீ பொத்து விட்டாங்க தண்ணி பழத்தை. கடைசியாக போலீஸ் அட்டாக் பண்ணாருங்க அவர், கீழ்ப்பாக்கம் போலீஸை. சட்டம் படித்த நம்மளே போலீஸை பார்த்து தான் அட்டன் பண்ணுவோம். ஏன்னா அவங்க எப்போ ஒன்றுமோ திருப்பிடுவாங்க. அதிகாரம் இருக்குல்ல, டக்குன்னு பிடிச்சிட்டாங்க, லாக் பண்ணிட்டாங்க. இவரை சொல்லி முடிச்சு விட்டாங்க. இவனை கேட்டால் இங்கே தமிழ்நாட்டில் கூட ஒரு திருநங்கையோட ஒருத்தன் இருக்கான் தம்பி. பேர் நம்ம பேர் விடையில் வந்தாங்களே, இது போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துச்சு, 2 லட்ச ரூபா கொடுக்கலன்னாங்க, ஆட்டோவில் மறைச்சாங்க. பார்த்தா 2 பேரும் ஒன்றா போட்டா போடுறாங்க தம்பி. நாஞ்சில் விஜயன். ஆமாம் வந்தேன் நாஞ்சில் விஜயன். அப்புறம் பார்க்குறேன் இந்த 2 துண்டு விட்டுக்கானாட்டா இருக்குது. 2 பொம்பளை பிள்ளை தம்பி, குட்டி ஏஞ்சல். இந்த தண்ணி பாட்டிலில் போட்டு மூடி போடுவேன். மூடி எங்கடா இந்த பாரு, இதுக்குள்ளே போட்டு அமுக்கி மூடிட்டோம்னு வச்சுக்க, இந்த கிடக்கிற தண்ணியிலே செத்து போயிடும். ஏன்னா துண்டு தானே இருக்குது. பேரே குட்டி ஏஞ்சல் தான் சார். 2 பேரும் ஏஞ்சல்லாம் பெரிய அர்த்தம் தம்பி, பாவம் தம்பி. ஏஞ்சல்ஸ் எல்லாம் வாழ்ந்துட்டு போட்டோம். அவங்க 2 பேரும் சட்டார்னு அடிச்சுக்கிறாங்க. எப்படி தம்பி எனக்கு ஒன்றுமே புரியலை. ஓரின அந்த ஒற்றைப்பாலினங்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா மனித குலம் அழிஞ்சு போகுங்கிறது என்னோட நம்பிக்கை. இப்போயே புள்ள பிறக்க மாட்டேது, ஏன்னா ஆஸ்பத்திரியாக சூக்கிட்டு திடுறாங்க. அப்போ என்ன அவன் மனித குலம் அழிஞ்சு போயிடாதா? அதை நம்ம எப்படி என்டர்டெயின் பண்ணுறது? ஆனால் அவங்க தன்னை ஒரு கப்புலா கல்யாணம் பண்ணிக்க போகிற ரேஞ்ச் அளவுக்கு இப்போ ஒரு சில ஆட்கள்லாம் வந்துட்டாங்க. நான் கல்யாணமே பண்ணிக்க போகிறோம் அப்படின்ற அளவுக்கு வந்துட்டாங்க. இந்த சமுதாயம் கெட்டு போச்சு. நான் பச்சையாக சொல்கிறேன், எந்த விதமான ஒளிவு மரபுலாம் சொன்னேன். கெட்டு சீரழிந்து விட்டது இந்த சமுதாயங்கிறது என்னோட கருத்து. நீங்கள் அட்வான்ஸ் அதாவது என்ன சொல்கிறது, புரட்சின்னு எதில் புரட்சி தம்பி? இப்போ ஒரு பொம்பளை பிள்ளை இருக்காங்க வீட்டில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது வேலைக்கு போறியா? பியூட்டி பார்லர் வைக்கிறேன். உடனடியாக இம்மிடியேட்டாக பியூட்டி பார்லர் வைக்கிறேன். பியூட்டி பார்லர் வைக்கிறியா? அது பியூட்டின்னு கூட சொல்லக்கூடாது, அசிங்கப்படுத்தணும் அவங்கள. பியூட்டி பார்லர் வைக்கிறேன். அடுத்து என்ன செய்கிறது? பிரேடிங் பண்ண போகிறேன். பிரேடிங்கா அடுத்து ஆரியோ ஒர்க் பண்ண போகிறேன். இப்படி தான் இதெல்லாம் பிஸ்னஸா? போய் ஏஎஸ்க்கு படி, குரூப் ஒன்று படி, ஏதாவது ஓர வாய்ப்பு நாங்கள் படிக்கிறதுல காட்டுறதுல லட்சணம். வடக்கன்ஸ் ரயில் திறக்கிறான் தம்பி. ரயில் கேட் கீப்பர் வடக்கன் திறந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம ஊரில். நீ எங்கே போயிருக்க? டாஸ்மார்க்கில் பாட்டில் திறக்க போயிருக்க. யாரை குறை சொல்கிற? என்னன்னா ஒரு வீடியோ போட்டு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் வச்சா மாதம் ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா சம்பாதிக்கிற லெவலுக்கு இறங்கிட்டாங்க இப்போ பல ஆட்கள், பல பெண்கள் எல்லாருமே. அது தம்பி, அதுக்கும் நமக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிட்டு பாரு. லேடிஸாக இருந்தால் அதை செய்யலாம், நமக்கு அதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம கஷ்டப்பட்டு இந்த மாதிரி ஒரு கொலை நடந்துச்சுன்னா அது யார் என்ன கம்யூனிட்டி விசாரித்தா, அதை விசாரித்து இதை விசாரித்து அது உண்மைத்தன்மை என்ன ஆப்போசிட் சைடு போன் அடித்து விசாரித்து போட்டால் பிராணம் போய்டுது. இந்த கேஸு நெஞ்செல்லாம் வெடிச்சிருது, பட்டாரம் வெடிச்சிரும் போல இருக்குது. ஆனால் இவங்க அப்படி இல்லை, ஒரு சின்ன டான்ஸ் தான், உடனே ஓஹோன்னு ஏறுது. அப்போ அப்போ யார் மேலே தப்பு? தவறான விஷயத்தை யார் போர்ட்ரேட் பண்ணுறேன்னு கேட்குறேன். நான் குப்பைன்னு தான் பேசுவேன். இப்போ கூட குப்பை
மலத்துக்கும் மலருக்கும் வித்தியாசம் தெரியணும் தம்பி. மலம்னா நாருன்னு சொல்லணும், மலர்னா மணக்கும்னு சொல்லணும். 2 வித்தியாசம் இருக்குல்ல. குப்பையை குப்பைன்னு சொல்லணும். உங்களாலையும் சும்மா சொல்லக்கூடாதியா. இந்த அழிச்சாந்துச்சு குட்டி பூக்கு இதெல்லாம் இப்படி கரெக்டாக சொல்கிறது பேர் என்னது? குட்டி ஏஞ்செல்லாம் எப்படி சொல்கிறார் பேர்? உடனே உட்கார வச்சு போயிட்டு தெரியும். அதுக்கு தான் தம்பிக்கு போட்டேன். உடனே வச்சு என்ன பண்ணுவீங்க நீங்கள் 2 பேரும்? கேட்க வேண்டியது என்ன பண்ண முடியும்? மனித குலம் அழிந்து விடும் ஐயா. அப்படியெல்லாம் இங்கே ஒரு ஆப்ஷனே கிடையாது. திருச்செங்கோடு போயிருந்தேன் கோயிலுக்கு. அங்கே அர்த்தநாரீஸ்வரர் கோயில் இருக்குது. ஒரு முழு சிவன் பாதி ஆனால் ஒரு பாதி பெண்ணாக இருக்குது. அது வேறு யாரும் இல்லை, டிரான்ஸ்ஜெண்டர் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த காலங்களில் டிரான்ஸ்ஜெண்டர் இருந்திருக்கிறாங்க. ஆனால் ஓரின சேர்க்கையாக எந்த கோயில்லையும் வடிவங்கள் இல்லை. சுற்றி சுற்றி பார்த்தேன். எங்கள் ஊர் பெரிய கோயிலெலாம் இருக்குது தம்பி. எங்கள் ஊரில் பெரிய கோயில் சிவன். அங்கே வந்து ஆணும் பெண்ணும் இருக்க மாதிரிலாம் இருக்கும். அதை கூட ஒரு தலைவர் அசிங்கமான பொம்மைகள் இருந்தால் அது இந்து கோயிலெலாம் சொன்னார். அதெல்லாம் தப்பு, அதெல்லாம் பொம்மை இல்லை. அந்த காலங்களில் பாடம் நடத்த முடியாதுல்ல, டீச் பண்ண முடியாதுல்ல. இப்போ தான் செக்ஸ் டாக்டர்லாம் உட்காந்து பேசுகிறாங்க. என்ன பண்ணது, மணி அடிக்குதா அப்படின்லாம் பேசுகிறாங்கல்ல. அப்போ யாரும் இல்லை. ஆனால் கோயிலுக்கு போகல இப்போ இப்படி தான் வாழணும் அப்படின்னு சொல்லிக் கொடுக்குறதுக்கான வாய்ப்புகளாக அதை வச்சுருக்காங்க. நான் அறிவுபூர்வமாக நான் அந்த கோயிலை மதிக்கிறேன். நான் அதை ரொம்ப ஆக்கப்பூர்வமாக யோசிக்கிறேன். அப்போ அந்த மாதிரி ஒரு ஓரினை சேர்க்கையாக எந்த இடத்துலையுமே இல்லை. ஏன்னா திருக்குறளர் ஒரு இடத்துல கூட வள்ளுவன் ஓரினை சேர்க்கையாளரை பற்றி எழுதவே இல்லை. அப்போ அன்றைக்கி இல்லை. விபச்சார விடுதி இருந்திருக்கு, கள்ளப்பொண்டாட்டி வச்சுருந்துருக்கான், கள்ளப்புருஷன் வச்சுருந்துருக்கான், எல்லாமே இருந்திருக்கு. குழந்தை திருமணம் இல்லை தம்பி. அன்றைக்கி ரேப் இல்லை. அப்போ எவ்வளோ ஒரு அறிவார்ந்த சமுதாயமாக வாழ்ந்துருக்கோம். இன்றைக்கி தம்பி நான் ஒன்று சொல்கிறேன். சின்ன பையனை வர உட்காந்துருக்காரு பாவம். பேசுகிறதே அவ்வளோ உக்கிரமாக கேட்குறீங்கன்னா நான் காட்சிகள்லாம் எப்படி இருக்கும்? சுற்றியுமே அப்படியே பால் உணர்வுகளை தூண்டுற மாதிரியே எல்லா விஷயமும் இருக்குது. நம்மளுடைய தேவையற்ற ஒரு தம்பி இந்த காது மாதிரி கண்ணு மாதிரி மூக்கு மாதிரி அதுவும் ஒரு உறுப்பு தானே தம்பி. அது ஒரு பெரிய மெட்டபாலிசம் ஆர்கன்ஸ். அது ஒரு சுரக்கணும். எக்ஸ் குரோமோசோம்கள், ஒய் குரோமோசோம்கள் எல்லாம் படிச்சிருக்கீங்களா? விந்தணுக்கள் இதெல்லாம் படம் நடிச்சிருக்காங்க. 24 மணி நேரம் உங்களுடைய பால் உணர்வுகளை தூண்டுற மாதிரியான விஷயங்களே காமிச்சிக்கிட்டு தான் நம்ம நோயாயிட மாட்டோம் தம்பி ஒரு கட்டத்துக்கு மேலே. ஆனால் அதை தாண்டி சார் இப்போ 2 பேர் இப்போ நீங்கள் சொல்கிற அந்த குட்டி ஏஞ்சல் அப்படின்றவங்க ஓரினை சேர்க்கைன்ற வீடியோ போட்டு ஒரு ஃபேமஸ் ஆகிறாங்கன்னா நாளைக்கு ஒரு பெண் ஏதோ ஒன்று பார்க்குறாங்க, ஓகே இது மூலியமா ஃபேமஸ் ஆகிறாங்க, ஒரு வருமானம் வருது, ஒருவேளை நாமளும் இப்படி இருப்போமோ அப்படின்ற ஒரு எண்ணத்தினால எவ்வளவோ பேர் மாறுறதுக்கான வாய்ப்பும் இருக்குல்ல. அதை பார்க்கும்போது அதை பற்றி எவ்வளோ பேர் அதை வந்து லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி கமெண்ட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அக்கா நீங்கள் 2 பேரும் கண்டிப்பாக ஒன்று சேரணும். எப்படின்னா அக்கா நீங்கள் 2 பேரும் ஒன்று சேரணும், 2 அக்கா ஒன்றா சேர்ந்து வடிவேலு சொல்ல மாதிரி காலை மட்டும் தானே பார்த்துருந்தா செதறி இருப்படா அப்படிம்பாருல பொம்பளை வேஷம் போட்டுக்கிட்டு. தம்பி வருமானம் வியாபாரம் பண்ணாலும் வருமானம் வரும், விபச்சாரம் பண்ணாலும் வருமானம் வரும். தப்பு சொல்கிறேன். 2 பேர் தொழில் தான், பாலியல் தொழில் தானே. பட் எதுவும் உங்களுக்கு சொசைட்டி ரெஸ்பான்ஸ், சொசைட்டியோடைய அந்த ரெக்கக்னிஷன் எதில் கிடைக்கும்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம எதுக்கு தம்பி வாழ்கிறோம்? இந்த சொசைட்டியே வேண்டான்னு ஒரு செகண்டில் இப்போ நான் தூக்கி வீசினேன்னா நான் ரொம்ப சந்தோஷமாக வாழலாம் தெரியுமா உனக்கு? ஹாப்பியாக வாழலாம். நான் ஒரு வேறு சட்டை போட்டு வீடியோ போடுறதே கிடையாது. 2 வீடியோ 4 வீடியோ டிஷர்ட்டில் வந்திருக்கு. இது இப்படி தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இது இப்படி தான் வாழணும். எப்படி வேணால் வாழலாம் தம்பி. இப்போ என்ன தம்பி ஆகிட்டு? இப்போ நான் எனக்கு என்ன சொல்லுவேன், என்ன குறைச்சல், என்ன செய்ய முடியாது? எல்லாம் இந்த நாட்டுக்குள்ளே இருக்குது தானே. ஆனால் ஒரு ஒரு சின்ன அதில் ஒரு கோடு வச்சுருக்கேன், ஒரு லிமிட்டு. அதை தப்பு செய்யக்கூடாது. இதெல்லாம் முறை இல்லை. ஏன்னா எனக்கு யார் கேட்க போகிறேன்? சொந்த ஆஃபீஸ் தம்பி. 12-13 ஜூனியர் போட்டுருக்கு வர்றாங்க. நான் பாட்டு நான் இருக்கலாமே, எனக்கு என்ன குறைச்சல்? ஆனால் ஒரு டிசிப்ளின் வேணும்ல தம்பி. நம்ம அவங்களையும் உருவாக்கணும். சும்மா பேன் விட்டு அவங்க பேன் ஆகிடுவாங்க. நல்லது கிட்டதை சொல்லிக் கொடுக்கணும். நம்ம பிள்ளைங்களை உருவாக்கணும். அந்த எந்த சிந்தனையும் இல்லை. இவங்க வீட்டில் பிள்ளைங்க எப்படி தம்பி வளரும்? பேடாகிடாது. அம்மா ஒரு பக்கம் இருக்குது, அப்பா ஒரு பக்கம் இருக்குது. ஐயோ அந்த ரவுடி பேபி சூர்யான்லாம் சொல்கிறாங்களே, இவ்வளோ ஃபஸ்ட்டு அப்படி கேட்குறது ரெட்டை அர்த்தம் இல்லை. அது மோசமாக இருக்குது தம்பி அவங்களோட நடவடிக்கையெல்லாம். என்னது இப்போ யாருக்கு மார்க்கெட் இருக்குது பாருங்க. படித்து பட்டை வாங்கி வீடு நிறைய உள்ள நிறைய ஆஃபீஸ் நிறைய புக்கு வச்சு உட்காந்துருக்கவங்களுக்கு 1500 ரூபாய், படுத்து வீடியோ போடுறவங்களுக்கு 30,000 ரூபா. ஹனிமூன் வீடியோ கேரளாவில் ஏற்றி விட்டு அடுத்த நாள் தார் ஜீப் வாங்க போனாங்க. பாவையா ஆனந்த் மஹேந்திரா இந்தியன் மெடலாக தான் நம்பர் 1. அவர் பிராண்டு தான் நானும் வச்சுருக்கேன். அவருக்கு வந்து அடுத்த நாள் குடும்பம் குடி புள்ள விட்டுட்டு வீடியோ போடுறாங்க. இப்போ அடுத்த நாள் தார் ஜீப் வாங்குறாங்க. ஃபேமிலிஸ் நீங்கள் ஒரு தாட்டி சாம்பர் எல்லாருக்கும் விபூதி பொட்டிப்ப ட்ரைபேட் ஒயரம் இல்லை, எல்லோரும் ஏமாற்றிட்டான். ஃபேமிலிஸ் ஒரு சீட்டை மடக்கி வச்சு ஃபேமிலிஸ்
இங்கே பாருங்க ஃபேமிலிஸ் என் பாஸ்போர்ட் அதுக்குள்ளே ஃப்ளைட் டிக்கெட் இருக்குது ஃபேமிலிஸ் நான் விஜய் எங்களை பார்க்க போனேன் அப்படின்னு. டேய் நீ மைனர், நீ எப்படி தனியாக ஃப்ளைட் டிக்கெட் அவன் போட்டு கொடுத்தான்? அப்பா அம்மா இருக்கணும், நீ தனியாக போய் நான் அங்கே தான் இருந்தேன் ஃபேமிலி. நீ மூத்திர மஞ்சளே வீடியோ எடுப்பேன், விஜயோட ஆடியோலாம் எடுத்துருக்க மாட்டேன் வீடியோ அள்ளி விட்றது. எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை ஃபேமிலிஸ்ன்னு சொல்லி விபூதி அடித்து தார் ஜீப் வாங்க போயிட்டார். கொஞ்சம் லேட் பண்ணி வாங்கிட்டு தான் மாட்டிருக்க மாட்டார். அது கொஞ்சம் அதுக்கு அறிவு வேணும் ஃபேமிலிஸ். எங்கள் அம்மா கேன்சர் இனிமேல் பிழைக்க மாட்டாங்க ஃபேமிலிஸ். எங்கள் அம்மாவோட கடைசி ஆசை ஒரு தார் ஜீப் வாங்கணும் ஃபேமிலிஸ். கொஞ்சம் ஜிபே பண்ண பண்ணி விட்ருப்பான், நம்ம பல சில்லறையை செதற விட்ருப்பாங்க. அம்மாவின் ஆசையை நிறைவேற்றுன்னு. ஹேய் உழைச்சி வாங்கடா போடா, உழைச்சே வாங்கணும். குழந்தைகள் பார்க்குது எல்லாம் டைவர்சிட்டி. பாவம் நான் என்ன சொல்கிறேன், நம்ம 90 கிட்ஸ் ஏதோ ஒரு மாதிரியாக வந்தாச்சு, எவ்வளோ நாள் இருக்க போகிற மாதிரி இருந்துட்டு போட்டோம். ஆனால் எதிர்கால சந்ததி ரொம்ப சிரமப்பட போகிறாங்க. இங்கே இருக்க டைவர்சிட்டி இருக்குல்ல, டைவர்சிட்டி அது வந்து ரொம்ப பெரிய கஷ்டத்தை கொடுத்துரும். தொடர்ந்து பேசுவோம். நன்றி. தேங்க்யூ சார்.